தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இப்போ பார்க்க போகிற மருத்துவம் தவளை சொறின்னு சொல்லுவோம். தவளை மேலே பட்டுச்சு சொறி வந்துருச்சுன்னுவாங்க சில கிராமத்தில். ஆனால் தவளை படலைனாலும் அது வந்துடும். நம்ம சாப்பிட்ற உணவுல வர்றது தான் எல்லாமே. உணவுப் பொருள்கள் சுத்தம் இல்லாததால் வர்றது. அந்த சுத்தம் இல்லாததால் அந்த சொறி மாதிரி வருது. எண்ணெயில் பல வகையான எண்ணெய் இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லெண்ணெய் யாருமே இப்போ சாப்பிட்றது கிடையாது. நல்லெண்ணெயை சாப்பிட்டா இந்த மாதிரி எதுவும் வராது. நல்லெண்ணெய் சாப்பிடாம வேறு எண்ணெய்களை சாப்பிடும்போது அதனுடைய கஷ்டங்கள் இந்த சொறி மாதிரி வந்துடுது. இந்த சொறி மாதிரி உடம்புல உடலினுடைய தோலினுடைய நிறத்தையே மாற்றிடும். முகத்தில் வரும், கழுத்தில் வரும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா உடம்பு முழுக்கம் ரொம்ப பார்க்கவே அருவருப்பாக இருக்கும். இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவில் எண்ணெயில் கலப்படம் இருக்குது. எண்ணெய் சரியில்லாத எண்ணெய்கள், நினைச்ச எண்ணெயை சாப்பிட்றாங்க இன்றைக்கி. அதெல்லாம் இல்லை, நல்ல எண்ணெயை மட்டும் பயன்படுத்தினா இதெல்லாம் வராது. அவங்கெல்லாம் நல்லெண்ணெயை மட்டும்தான் பயன்படுத்தணும். இப்போ தலைக்கு எண்ணெய் யாரும் வைக்கிறது கிடையாது. அதே மாதிரி தலையில் எண்ணெய் போடாமல் பல வகையான சோப்புகளை போட்டு தலையிலேருந்து போட்டு உடல் முழுவதும் அந்த சொறி மாதிரி அதுக்கு பேர் தவளை சொறின்னு சொல்லுவாங்க. அந்த சொறி உடல் முழுவதும் அரிப்புகளை உண்டாக்கும். அரிப்புகளை உண்டாக்கி பார்க்கவே அருவருப்பை தூண்டும். யாருமே பக்கத்திலே போக முடியாத அளவுக்கு இருக்கும். அவங்க வேர்வை கெட்ட வாடை அடிக்கும். அந்த வாடையினால் அவங்க யாருமே அவங்கள தொடுறதுக்கோ எல்லாமே அருவருப்படுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும். ஏன் அந்த கெட்ட வாடை அடிக்குதுன்னா அவங்களுக்கு மலச்சிக்கல் அதிகமாக இருந்தால் தான் இந்த தோல் நிறம் எல்லாமே மாறுறது. மலச்சிக்கலை யார் சுத்தம் பண்ணாமல் இருக்காங்களோ, மலத்தை வெளியேற்றாமல் இருந்தாலே இந்த நோய்கள் எல்லாமே வரும். உடலில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் முக்கிய காரணம் மலம் தான். இந்த மலத்தை வெளியேற்றிட்டா தான் உடலுக்கு நல்லது. இந்த மலம் சரியாக போகாமல் 7 நாளைக்கு 8 நாளைக்கு போகிறவங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை வரும். அவங்களுக்கு உடலில் தவளை சொறி ஏற்படும். மலச்சிக்கலை அந்த அளவுக்கு போகக்கூடாது. ஒரு நாளைக்கு 2 முறை மலத்தை வெளியேற்றணும். 6 முறை சிறுநீர் கழிக்கணும். குறைந்தது 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும். அப்போ தான் அவங்க ரத்தம் சுத்திகரிப்பாகும். ரத்தம் சுத்திகரிப்பாகலைன்னா ரத்தம் முழுவதும் அந்த சொறி மாதிரி நோயில் அந்த சொறி எப்படி வருதுன்னா நம்ம குடலுக்குள்ளே இருக்கிற மலம் அந்த மலத்தினுடைய துர்நாற்றம் குடல் வழியாக தோலுக்கு தோலில் பாதிப்பாகி தோலில் சொறிகளாக அந்த நாற்றம் ஏற்படுது. அந்த நாற்றம் வர்றதுக்கு காரணம் அந்த மலம் தான். நம்ம உடம்புல விஷம் பரவிடுச்சுன்னா விஷம் கிடையாது. நம்ம சாப்பிட்ட சாப்பாடு மலமாக வரும்போது அதனுடைய துர்நாற்றம் ரத்தத்தில் பரவும்போது அது விஷமாக மாறும். அதனால் அது விஷம் ரத்தத்தில் கலந்துச்சுன்னுவாங்க. விஷமெல்லாம் கிடையாது. அவைகளை வெளியேற்றுறதுக்கான மூலிகை மருந்து, அந்த மூலிகையில் முக்கியமானதாக இந்த அம்மன் பச்சரிசி. இந்த அம்மன் பச்சரிசியை பயன்படுத்துகிறோம். அம்மன் பச்சரிசி நாம் இப்போ நேரடியாகவே பிடிங்கிட்டு வந்துட்டோம். அது வாடாமல் அதனுடைய கருதுகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த கருதுகளை நம்ம நேரடியாக சாப்பிடலாம். இந்த கருதுகளை நேராக சாப்பிட உடலில் உள்ள அழுக்குகள் வெளியாகும். இந்த அழுக்குகள் வெளியாகிறதுக்கு இது ரொம்ப முக்கியமான இந்த அம்மன் பச்சரிசி. இந்த அம்மன் பச்சரிசியை உடலில் தேய்ச்சோம்னா காயங்கள் ஆறும். காயங்கள் மட்டும் இல்லை, இந்த மாதிரி செதிலாக உள்ள தோல் நோய்கள் மாறுறதுக்கு இது ஒரு தலை சிறந்த மருந்து. அம்மனுக்கு உகந்தது. தாய்க்கு உகந்ததை தாய் நமக்கு நல்லதை செய்வாள். அதே போல தான் இந்த அம்மன் பச்சரிசியும் நமக்கு நல்லதை செய்யக்கூடியது. அம்மன் பச்சரிசியை இதோட பயன்படுத்துகிறோம். இது மட்டும் இல்லாத நம்ம வேப்பிலை, இதுவும் அம்மனுக்கு உகந்தது. இது அம்மனுக்கு உகந்ததுன்னு வேப்பிலை தான். உடல் குளிர்ச்சி, மனக்குளிர்ச்சி, எல்லா குளிர்ச்சிக்கும் அம்மன் குளிர்ச்சி ஆனால் தான் நம்ம உடம்புல அது அம்மை போட்டிருந்தாலும் நல்லாகும். தோல் நோயாக இருந்தாலும் நல்லாகும். தோல் நோய் வந்தாலும் அதுக்கு அம்மா தான் காரணம். அம்மை போட்டாலும் அந்த அம்மா தான். அந்த அம்மாவுக்கு நம்ம நிவர்த்தி செய்யணும்னா இந்த வேப்பிலையை பயன்படுத்துகிறோம். அம்மனுக்கு உகந்ததுன்னு நம்ம சொல்கிறோம். அம்மனுக்குன்னா மாரியம்மன், காளியம்மன், நம்ம மாரியாத்தா, காளியாத்தா சொல்கிறோம். அந்த அம்மாவுக்கு கும்பிடுறோம். அம்மனுக்கு உகந்த இந்த வேப்பிலையை பயன்படுத்துறதால இந்த வேப்பிலையை பயன்படுத்தும் போது அம்மன் குளிர்ந்து நம்ம உடம்புல உள்ள நோயை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுவாங்க. அதனால தான் இந்த மாரியம்மனுக்கு உகந்த, காளியம்மாவுக்கு உகந்த இந்த வேப்பிலை அம்மங்காப்புன்னு இதுக்கு பேர், மாற்று பெயர். அம்மங்காப்புனா அம்மனுக்கு உகந்தது. இந்த அம்மனுக்கு உகந்த வேப்பிலையும் இதோடு சேர்த்து அருகில் ஆணை அருகு. இது ஆணை அருகு. இது அருகம்புல். இது தான் ஆணை அருகு. இந்த ஆணை அருகை நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ஆணை அருகை ஏன் பயன்படுத்துகிறோம்னா இது எவ்வளவு கடுமையாக இருந்தாலும் இது போக்க வல்லது. சாதாரண அருகு அது ஒரு இது, வெள்ளை அருகு இருக்குது, ஆணை அருகு இருக்குது, வேறு கொடி அருகு இருக்குது. அருகு எத்தனையோ ரகம் இருக்குது. அதில் இது ஆணை அருகுன்னு சொல்லுவோம். இதை அத்தே போகாது. இதை அழிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வேர் போட்டு அங்கங்கே முடிச்சா கிழங்குகளை வச்சு இது வந்துகிட்டே இருக்கும். இதை யானை விரும்பி சாப்பிடும். இது விநாயகருக்கு உகந்தது.
அருகம்புல் அனைத்துமே விநாயகருக்கு உகந்தது தான். விநாயகருக்கு உகந்த புல்லுங்கும் போது விநாயகர் வினை தீர்ப்பார் விநாயகர். வினை தீர்க்கும் விநாயகரை நம்ம பயன்படுத்துகிறோம். ஏன்னா அவங்க உதவி இல்லாமல் எந்த மருத்துவம் செய்ய முடியாது. அவங்களுக்கு உகந்தது. ஏன்னா ஒவ்வொரு சாமியும் ஒவ்வொரு இதில் உட்காந்துருக்கு. ஒரு மாலையை போடும்போதும் விநாயகருக்கு வந்து அருகம்புல் மாலை போட்டால் எல்லா வினைகளும் போயிடும், எல்லா கஷ்டங்களும் போகுன்றதுக்காக வேண்டி தான் விநாயகருக்கு அருகம்புல்லில் போடுறாங்க. இதில் வந்து ரொம்ப சிறந்து விரும்பி இது பண்ணுறது வந்து இந்த ஆணை அருகு. இந்த ஆணை அருகை பயன்படுத்தி இப்போ மருந்தாக பயன்படுத்த போகிறோம். இதோடு சேர்த்து நம்ம மஞ்சள், குளிக்கிற மஞ்சள் இது வந்து தாய்க்கு உகந்தது. தாய்னா மாரியம்மா காளியம்மன் முகத்தை பார்த்தீங்கன்னா அரைச்ச மஞ்சளாக போட்டிருப்பாங்க. ஏன்னா அழகுக்கு அழகு மஞ்சள் தான். அந்த மஞ்சளை கூட்டுறதுக்கு மாரியம்மன் தாய்க்கு போட்டால் மாதிரி இருக்கும். நம்ம பெண்கள் இதை போடுறத மறந்துட்டாங்க. இருந்தாலும் இதை வந்து நம்ம பயன்படுத்தணும். இதை வந்து சிறிதளவு பயன்படுத்தி இது முகத்தில் போடுறோமோ உடலில் போடுறோமோ அவங்கவுங்க உடலுக்கு தேவையான அளவுக்கு இந்த மஞ்சளை சேர்க்கணும். இந்த மஞ்சளை சேர்த்து நம்ம பயன்படுத்தி மருந்து தயாரிக்கும் முறையை இப்போ பார்க்கலாம். வேப்பிலை கொஞ்சம் உருவிக்கிறோம். வேப்பிலை உங்களுக்கு தேவைக்கு தக்கன உடம்புல வந்து எந்த பாகத்தில் எவ்வளோ இருக்குது அப்படின்றது ஒரு இது. குறைவாக இருந்தால் குறைவாக எடுத்துக்கலாம், இல்லை என் உடம்பு முழுவதும் இருக்குன்னா அதுக்கு தக்கன எடுத்துக்கலாம். வேப்பிலை எவ்வளோ எடுக்கிறோமோ அதே அளவுக்கு அம்மன் பச்சரிசியும் எடுக்கணும். இதே மாதிரி உருவி எடுத்துக்கலாம். அப்போ தான் அரைக்க முடியும். உருவி எடுத்து இதனுடைய அரிசி இலை எல்லாமே சேர்த்து எடுக்கலாம். இந்த அம்மன் அரிசியை எடுக்கும்போது பால் வரும். பால் வருதுன்னு பயப்பட வேண்டாம். பால் வந்தால் ரொம்ப நல்லது தான். இதோடு சேர்ந்து ஆணை அருகு எடுக்கிறோம். ஆணை அருகு நம்ம தேவைக்கு ஏற்ப இந்த முக்கியமாக மூணு சம அளவு எடுக்கணும். 3 சம அளவு எடுத்தோம்னா போதுமானது. அந்த அளவுக்கு எடுத்து இதை வந்து நம்ம மருந்தாக பயன்படுத்தணும். ஏன் மருந்தாக பயன்படுத்துகிறோம்னா அரைச்சி எடுக்கணும். அரைச்சி எடுக்காமல் எதுவும் மருந்தாகாது. இதில் வந்து சிறிதளவு வந்து மஞ்சள் சேர்த்தா போதும். ஏன்னா உடம்பு பூரா மஞ்சள் பூசிட்டா மாதிரி இருக்கும், பார்க்குறதுக்கு ஆண்கள் தேய்க்க மாட்டாங்க. அதனால் அளவு குறைச்சி மஞ்சளை சேர்த்தோம்னா அது அற்புதமாக வேலை செய்யும். சிறிதளவு மஞ்சள் சேர்க்குறோம். இதை வந்து முதல்ல வந்து மஞ்சளை இதில் வந்து நாங்கள் தண்ணியை விட்டு லேசாக உரசிக்கிடுவோம். இந்த மஞ்சளை நம்ம இதிலேயே உரசி அந்த மஞ்சளை நம்ம இதோட சேர்க்குறோம். ஏன்னா அளவு கொஞ்சமாக இருந்தால் போதும். மஞ்சள் வந்து அதிகம் இருந்தால் நம்ம போடுற இடம்லாம் மஞ்சள் அதிகமாக தெரியும். அதனால் மஞ்சளை சிறிதளவு தேய்ச்சி எடுத்துக்கிடுவோம். ரொம்ப தேவையில்லை. இதை அரைச்சிருக்கோம். இதோட சேர்ந்த கலவையாக இப்போ இதெல்லாம் சேர்த்து அரைக்கணும். இதை அரைக்கும் போது இந்த குச்சிகளை வந்து கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கணும். அதை அரைச்சிக்கிட்டு கூட எடுத்துக்கலாம். இந்த அரைத்ததில் வர்ற இந்த சாறு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சாறு அளவுக்கு இருந்தாலே போதும். இதை வந்து நல்லா மைய அரைச்சிக்கிட்டா ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் இந்த சாறு மட்டும் இருந்தாலே இந்த உடம்புல எடுத்து இப்படி தடவைனா வந்து தண்ணி மாதிரி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த சொறியினுள்ள அந்த பக்குக்குள்ளே இது போகும். மொத்தமாக சந்தனம் மாதிரி அரைச்சிட்டோம்னா அது உள்ள பக்குக்குள்ளே போகாது. அதனால் இந்த தண்ணி மாதிரி எடுத்து இப்படியே ஊற்றிட்டே வந்து அந்த தோள்களில் உள்ள அந்த செதில் மாதிரி இருக்கும், அந்த தவளை சொறின்னு சொல்லுவாங்க, அந்த செதிலுக்குள்ளே இதை வந்து அப்படியே விட்டுட்டு வந்தோம்னா அந்த செதிலுக்குள்ளே போயிருக்கும். இந்த செதிலுக்குள்ளே இரவு முழுவதும் இந்த மாதிரி போட்டு வந்தோம்னா அந்த செதில் உள்ள எல்லா பக்கங்கள்லையும் இது உள்ளே போய் சேரும். இந்த சாறு இது மொத்தமாக அரைச்சா அது வந்து மேலே மட்டும் இருக்கும், உள்ளே போகாது. அதனால் இதனுடைய சாறுகளை வந்து நம்ம எடுத்து அந்த செதிலுக்குள்ளே போகிற மாதிரி செலுத்தி நம்ம உடம்புல தேய்ச்சிட்டு வந்தோம்னா அந்த சொறியானது மாற ஆரம்பிச்சிடும். இந்த சொறி வந்து குறைஞ்சது 48 நாளில் சரியாகும். இதனுடைய சாரை மட்டும்தான் எடுத்திருக்கோம். இந்த சாறு எடுத்ததால் இதனுடைய சாரத்தினுடைய தன்மையை உடல் முழுவதும் தேய்ச்சிக்கலாம். உங்களுக்கு 50 கிராம் அளவுக்கு வேப்பிலை, 50 கிராம் அளவுக்கு அம்மன் பச்சரிசி, 50 கிராம் அளவுக்கு ஆணை அருகு இதை எடுத்து அரைச்சி மொத்தமாக அரைச்சி, இல்லை மிக்சியில் அரைச்சிங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் வந்து கண்டிப்பாக ஒரு 10 கிராம் தான் இருக்கணும். அதை விட அதிகம் போயிடக்கூடாது. இந்த 10 கிராம் அளவுக்கே போதுமானது. 50 150 கிராமில் 10 கிராம் அளவுக்கு மஞ்சளை சேர்த்து நல்லா வந்து தண்ணியை விட்டு மிக்சியில் அரைச்சாங்கன்னா இப்போ வந்து யாருக்கிட்டையும் இந்த கல்லே இருக்காது. ஏன்னா கல் எங்களை மாதிரி ஆள்கிட்ட தான் இருக்கும். எல்லாருக்கிட்டையும் இந்த கல்லை பார்க்க முடியாது. அதனால் இந்த கல்லும் வச்சு தான் அரைக்கணும். இல்லை நீங்கள் இப்போ அம்மியில் அரைச்சாலோ அல்லது உரலில் அரைச்சாலோ அல்லது மிக்சியில் அரைச்சாலோ இதை மையாக அரைச்சிக்கலாம். அரைச்சாலும் தண்ணியை சேர்த்து தண்ணியாக வடிகட்டிடணும். அப்போ தான் இந்த தோல் சொறியை வந்து சரியாக பண்ணுறதுக்கு இது வந்து தோல் சொறிக்குள்ளே போய் இது நல்லா சேரும். நல்லா சேர்ந்தால் தான் அவங்க உடம்புல வந்து அந்த தோல் சொறியினுடைய நிறங்கள் மாறும். இது இரவு நேரத்தில் போட்டு பகலில் நல்ல சேக்காக போட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லதாக வேலை செய்யும். குளித்ததுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் போடணும். தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு வரணும். தேங்காய் எண்ணெய் போடாமல் இருந்தால் சொறியினுடைய ஆதிக்கம் அதிகமாகி பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். இந்த மருந்து போட்டதுக்கப்புறம் சொறி கூடிடுச்சுன்னுவாங்க.
இல்லை இது குளிச்சு முடிஞ்சதும் தேங்காய் எண்ணெய் தடவணும். இந்த தோல் சொரியை வந்து நல்லாவனா இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே வணக்கம். நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் சரஸ்வதி என்னும் பெண்மணி எழுதியுள்ளார். அவர் சென்னையைச் சேர்ந்தவர். கால் விரல்களில் வெடிப்பு ஏற்பட்டு உள்ளதாம். எத்தனையோ முறை அவங்க பொண்ணுக்கு வந்து மருத்துவம் செஞ்சு அந்த வெடிப்புகள் சரியாகவில்லையாம். அந்த வெடிப்புகள் வந்து எப்படி பார்த்தாலும் நடக்க முடியாத அளவுக்கு வெடிப்பு இருக்குது. 6 மாதமாக அவங்க அதுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அந்த மருந்து போட்டும் சரியாகவில்லைன்றாங்க. இந்த பாதங்களில் வர வெடிப்புகள் காரணம் வந்து நம்ம சாப்பிட்ற உணவு தான். நம்ம உணவு வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசிகளை சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த இயற்கை முறையில் விளைவிக்கப்படாத அரிசிகளை சாப்பிடாம நம்ம எல்லாமே கிடைக்கிறது குறைஞ்ச விலைக்கு தான் கிடைக்குது நம்ம நினைக்கிறோம். விலை குறைஞ்ச விலைக்கு நம்ம அரிசி இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டு மருத்துவ செலவு நிறையாக்குறோம். ஏன் நம்ம சாப்பிட்ற உணவுக்கு அதிக அளவு செலவு செஞ்சு மருத்துவ செலவை குறைக்கணும். அப்போ தான் வந்து சரி வரும். மருத்துவ செலவு குறைக்கணும்னா நம்ம நல்ல உணவு எடுத்துக்கிறணும். நல்ல உணவு எடுத்தோம்னா கால் விரல்களில் வெடிப்புகள் வந்து வராமல் இருக்கணும்னா நம்ம சாப்பாட்டில் வந்து ஆர்கானிக் ரைஸை தான் இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட அரிசிகளையும் காய்கறிகளையும் வாங்கி சாப்பிடணும். காய்கறியில் வந்து அதிக அளவு புழுக்கள் பூச்சிகள் இருக்கிற காய்கறியாக பார்த்து வாங்கி அந்த புழுக்கள் பூச்சிகள் சாப்பிட்ட இடத்த மட்டும் வெட்டி போட்டு மீதி இடத்த சாப்பிட்டிங்கன்னா அதில் வந்து உரங்களோ மருந்தோ குறைவாக இருக்குதுன்னு அர்த்தம். எந்த பூச்சியுமே இல்லாத காய்கறியை வாங்கினீங்கன்னா அதில் வந்து அதிக அளவு உரத்தன்மையும் பூச்சி மருந்து தன்மையும் இருக்கும். அந்த பூச்சி மருந்து தன்மை இதெல்லாம் சேர்ந்து நம்ம உடலுக்குள்ளே போய் அது பாத வெடிப்பு மட்டும் இல்லை தோள்களையும் வெடிக்க வைக்கும். இந்த மருந்துகள் எப்படி நம்ம வந்து காய்ச்சி வெளியில் எடுக்கிறது? அது நம்மளால் முடியாது. 30 டிகிரி செல்சியஸ் நம்ம வெயில் தாங்க முடியல. அது 300 டிகிரி செல்சியஸில் கொதிக்க வச்சா தான் அந்த மருந்துகளும் அதனுடைய உரத்தன்மையும் வெளியாகும். நம்ம அந்த மாதிரி செய்ய முடியாது. அதனால் நம்ம சூழ்நிலைக்கு தக்க நம்ம உணவை மட்டும் மாற்றணும். உணவை மாற்றும்பொழுது கால் வெடிப்புகள் மாறணும்னா மருத்துவம் செய்யலாம். மருத்துவம் செய்கிறதுக்கு முன்னாடி ஏன் உணவை சொல்கிறேன்னா, நீங்கள் என்ன மருத்துவம் செஞ்சாலும் உணவை மாற்றாமல் இந்த மருத்துவத்தை செஞ்சோம்னா அந்த மருத்துவம் சரியாகும். மறுபடியும் ஒரு வாரத்தில் மீண்டும் வந்து வெடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போது எப்படி நம்ம உள் உறுப்புகளை சரி செய்கிறோமோ அப்போ தான் வந்து வெளி மருந்து வேலை செய்யும். உள்ளுக்கு மருந்து சாப்பிடாம வெளியில் எத்தனை களிம்பு போட்டாலும் சரியாகாது. இவங்க நிறைய இடத்துல களிம்பு போட்டிருக்காங்க, நிறைய மருந்து வாங்கி தடவிருக்காங்க. அது 2 நாளைக்கு நல்லா இருக்குமா, 3ஆவது நாளைக்கு வந்துடுன்றாங்க. இல்லை, நம்ம உணவை மாற்றணும். மத்தியானத்தில் வந்து கூழ், வேறு ஏதாவது கம்மங்கூழ், சோளக்கூழ், இந்த மாதிரி கூழ் எடுத்துக்கிட்டோம்னா குடல் சுத்தமாகும். குடல் சுத்தமானால் தான் உடல் சுத்தமாகும். மலச்சிக்கலும் இதுக்கு ஒரு காரணம். அதனால தான் நல்ல உணவு எடுக்கணும். நல்ல உணவு எடுத்து நிறைய சாப்பிடணும். நிறையன்னா 32 கவாலம் எடுக்கணும். அந்த அளவுக்கு எடுத்தோம்னா தான் உணவு செரிமானம் ஆகும்போது நல்லவைகளை மட்டும் நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டு வேண்டாத வந்து மலத்தின் வழியாக வெளியேற்றும். தண்ணி வந்து குறைந்தது 5 லிட்டர் தண்ணியாவது இவங்க குடிக்கணும் ஒரு நாளைக்கு. அப்போ குடித்தா தான் ரத்தம் சுத்திகரிப்பாகும். ரத்தம் சுத்திகரிப்பானால் தான் அந்த உப்புத்தன்மையெல்லாம் வெளியே வரும். இதுக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ரத்தம் இல்லை அதில் உள்ள கல் இருக்குது நம்ம உடம்புலன்னு சொல்லி வாழைத்தண்டு சாறு குடிக்கிறாங்க. வாழைத்தண்டு அந்த காலத்தில் வந்து அரிசியை அரிசி தான் சாப்பிடுவோம். ஏன்னா அரிசியில் கல் இருக்கும். அன்றைக்கி நேரடியாக இடித்து எல்லாம் காய்ச்சினாங்க. அப்போ வந்து நம்ம நிலத்தில் உள்ள கல்கள் வந்து அதில் இருந்துச்சு. அரிசியை களைஞ்சி கல்களை வந்து பிடிச்சி அரிசியில் கல் இல்லாத அரிசியை எடுத்து நம்ம சமைச்சோம். அப்படியே மீறி கல் இருந்து அந்த கல்லை நம்ம முழுங்கிட்டோம்னா அந்த கல்லை வெளியில் எடுக்கிறதுக்கு வாழைத்தண்டு பொரியல் சாப்பிட்டாங்க. இன்றைக்கி அந்த வாழைத்தண்டு பொரியலுக்கு வேலையே இல்லை. எல்லாமே மிஷின்லேயே கல்லெல்லாம் ஜலிச்சு எடுத்துருது. அதனால் எந்த ஒரு இதுவும் இல்லை. இந்த கால் பாதத்தில் வெடிப்பு வர்றதுக்கு காரணம் தான் இந்த எல்லாத்துக்குமே இதுக்கு காரணம். அதனால் இதுக்கு வந்து வேப்பலை, மஞ்சள் இது 2ஐயும் அரைச்சி இரவு நேரத்தில் போடுங்க. அதுக்கடுத்து குதிரை குழம்புன்னு சொல்லி இப்போ நம்ம வந்து சென்னையில் பார்த்திங்கன்னா பீச்சில் வந்து அதிகமாக அது கிடைக்குது. அதில் வந்து ஒரு 2 இலை எடுத்தால் போதும். அதில் வந்து வேப்பலை, மஞ்சள், அந்த குதிரை குழம்பு இலை இதை அரைச்சி எடுத்து அது கூட வந்து கொஞ்சம் சுண்ணாம்பு சேர்த்து விளக்கெண்ணெயை சேர்த்து அரைச்சி எடுத்து அதை வந்து ஒரு நாள் வச்சுருந்து அதுக்கப்புறம் இரவு நேரத்தில் போட்டு பகலில் வந்து அந்த கடுக்காய் வந்து ஒரு 50 கிராம்னா 1 லிட்டர் தண்ணியை ஊற்றணும். இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு 1 லிட்டர் தண்ணி ஒரு 3/4 லிட்டர் தண்ணி அளவுக்கு வற்றணும். ஒரு 1/4 லிட்டர் தண்ணி வற்றணும். அந்த தண்ணியை எடுத்து கால் கழுவிட்டு வந்தோம்னா அந்த பாத வெடிப்புகள் மாறும். இந்த பாத வெடிப்புகள் இருக்கிறதால கஷ்டப்பட வேண்டாம். அந்த பாத வெடிப்புக்கு காரணம் நம்ம சாப்பிட்ற உணவு தான். நம்ம சாப்பிட்ற உணவை மாற்றாமல் நம்ம எத்தனை மருத்துவம் செஞ்சாலும் கால் வெடிப்புகள் மாறாது. நம்ம உணவை மாற்றிட்டு இந்த மருத்துவத்தை செஞ்சுட்டு வந்தோம்னா ஒரே மாதத்தில் சரியாயிடும்.
குறைந்தது ஒரு ஒரு 45 நாளில் அந்த பாத வெடிப்புகள் இருக்காது. நம்ம இதை செஞ்சு முடித்ததும் திருப்பி மீண்டும் மீண்டும் நம்ம உரம் போட்ட அந்த அரிசிகளை சாப்பிட்டோம்னா மீண்டும் மீண்டும் பாதம் வெடிக்க தான் செய்யும். அது மட்டும் இல்லாத நம்ம பழங்கள் சாப்பிடும்போது விதையில்லா பழங்கள் சாப்பிட்றோம். அந்த விதையில்லா பழங்களுக்கு அதிக அளவு உரமும் மருந்தும் கொடுக்குறாங்க. அந்த மருந்துகளும் உரமும் நமக்கு உள்ளே போய் சேர்ந்ததால் பாத வெடிப்பு ஏற்படும். அதனால் விதையில்லா பழங்களை சாப்பிட வேண்டாம். விதையில்லா பழங்களை சாப்பிட்டாலும் பாதம் வெடிக்கும். கழுத்துகளில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு வெடிக்கும். கை காலில் வெடிப்பு வரும். பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். தோல் வந்து பளபளப்பு இருக்காது. தோல் வந்து சாதாரணமாக இருந்தாலும் ஒன்றும் தெரியாது. அந்த தோலை பார்த்தாலே ஒரு மீன் செதில் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவங்க உடம்புல வந்து அதிக அளவு அந்த உரத்தினுடைய தன்மை பாதிப்பாயிருச்சுன்னு அர்த்தம். அந்த பாதிப்பு வந்து சில பேருக்கு முதல்ல காலில் ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து கெண்டச்சதையில் ஆரம்பிக்கும். கெண்டச்சதைக்கு மேலே வரும்போது அந்த கெண்டச்சதையும் வந்து கெண்டச்சதைனா முட்டிக்கு கீழே இருக்கிற இடம், அந்த பின்பக்கம் இருக்கிற அந்த உருண்டையான சதையை தான் நம்ம சொல்கிறோம் கெண்டச்சதைன்னு. அந்த சதையெல்லாம் பார்த்திங்கன்னா சொறி பிடிச்சா மாதிரி இருக்கும். இவங்களுக்கு வந்து முக்கியமான மருந்தாக வேப்பலை மஞ்சள் இதை அரைச்சி போடுங்க. குதிரை குழம்பு கிடைக்கிற அன்றைக்கி அதை எடுத்துகிட்டு வந்து அதோடு சேர்த்து கொஞ்சம் சுண்ணாம்பும் விளக்கெண்ணையும் சேர்த்து வேப்பலை மஞ்சள் குதிரை குழம்பு இதெல்லாம் சம அளவும் அதில் வந்து 3ல் 1 பங்கு அளவுக்கு சுண்ணாம்பு சேர்த்தா போதும். இதை குழச்சி வச்சுருந்து நம்ம இரவு நேரத்தில் போட்டு பகலில் அதை கழுவி வர கால்கள் வந்து சுத்தமாகி நல்ல கை மாறி வழுவன்னு வந்துடும். நமது நிலையத்திற்கு வந்த கடிதத்தில் தருமபுரியை சேர்ந்த கஜலட்சுமி என்னும் பெண்மணி எழுதியுள்ளார். அவருடைய பெண்ணுக்கு 12 வயது ஆகிறதாம். 12 வயது ஆகியும் பூப்படையவில்லை என்று வருத்தத்துடன் எழுதியுள்ளார். 12 வயது பெண் பூப்படைகிறது என்பது அது சாதாரண ஒரு விஷயம்தான். 15 வயதுக்கு மேல் பூப்படைந்தால்தான் அது நல்ல ஒரு முறையாக இருக்கும். 12 வயசில் பூப்படையணும்னா இன்றைக்கி இருக்கிற கறி மீன் இன்றைக்கி இருக்கிற காய்கறி எல்லாம் வந்து சாப்பிட்ட குழந்தைங்க வந்து இன்றைக்கி வந்திருக்காங்க. என்கிட்ட வந்தவங்க இல்லை. 4 வயசு பொண்ணுக்கும் 6 வயசு பொண்ணு வந்து பூப்படைஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ரத்தம் வந்து போக்கு நிற்கவே இல்லைன்னு சொல்லி என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. அதெல்லாம் வந்து சரியான முறை இல்லை. 12 வயசுன்றது ஒரு வயசு இல்லை. 16 வயசுக்கு மேலே வயசுக்கு வந்தால் தான் அந்த பெண்கள் வந்து நல்ல முறையில் அவங்க உடம்பை வந்து பாதுகாத்துக்கிற முடியும். 12 வயசில் வரலன்னு வருத்தப்படக்கூடாது. அது வந்து சரியான வயசு இல்லை. கண்டிப்பாக 16 வயசு வரணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க பூப்படைஞ்சாங்கன்னா அவங்க உடலை வந்து அவங்க சுத்தமாக வச்சுக்கிடுவாங்க. இன்றைக்கி வந்து யூரின் போகிற இடமெல்லாம் நிறைய வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இடத்த வந்து அதிக பாதிப்பாயிருக்குன்னு எழுதியிருக்கீங்க. தேங்காய் எண்ணெய் ராத்திரியில் போடுறேன்னு சொல்லியிருக்கீங்க. சுடுதண்ணி வச்சு நல்லா வந்து அந்த இடத்த வந்து சுத்தம் செய்யணும். வேப்பலையை கொதிக்க வச்சு அந்த வேப்பலையை கொதிக்க வச்ச தண்ணியில் அந்த சிறுநீர் போகிற இடத்த வந்து சுத்தம் பண்ணிங்கன்னா அந்த வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும். அங்கே உள்ள கிருமிகள் வந்து இறக்க ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லாத மருதாணி இலையை கொதிக்க வச்சு அந்த தண்ணியை எடுத்து அந்த தண்ணியை வந்து கழுவிட்டு வரணும். ஒன்றும் இல்லை, 50 கிராம் மருதாணி இலையை அரைச்சி எடுத்து அதில் 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தண்ணி எடுத்து சிறுநீர் போகிற இடத்துல கருப்பை வாயை வந்து சுத்தம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கருப்பை வாயில் எந்த ஒரு கிருமியும் இருக்காது, எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் ஆகாது. இந்த முறையை நம்ம கையாளணும். நம்ம பாத்ரூமில் போகிறோம்ல, யூரின் போய் முடிஞ்சதுக்கப்புறம் மஞ்சள் அங்கே நல்லா தண்ணியை ஊற்றிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடியை தெளித்து விடுங்க. இல்லைன்னா மஞ்சள் தூளை மேலே தூவி விடுங்க. இப்படி தூவி விட்டிங்கன்னா அந்த மஞ்சள் தூள் இருந்தாலே கிருமி நாசினி ஆகும். முந்தி எல்லாமே வேப்பலை மஞ்சள் அரைச்சி போடுவாங்க. இல்லைன்னா மஞ்சள் உடல் முழுவதும் பூசுவாங்க. குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்க பார்த்திங்கன்னா உடம்பு முழுவதும் மஞ்சள் பூசியிருந்தாங்க. அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருந்துச்சு. இன்றைக்கி மஞ்சள்னால் யாருமே தொடுறதே கிடையாது. மஞ்சள் தொடாமல் இருந்தால் யாருக்கு பார் யாரை கேட்டாலும் சிறுநீரை வந்து பாத்ரூமில் போனதால் இந்த மாதிரி ஆகிப்போச்சுன்னு இல்லையே. எல்லா இடத்துலையும் ஒன்று போல தான் இருக்குது. நம்மளுடைய உடலை வந்து நம்ம தான் பாதுகாத்துக்கிறணும். நம்ம உடம்பு முழுவதும் தேங்காய் எண்ணெயை தேய்க்கணும். குளிக்கும் பொழுது மஞ்சள் அரைச்சி பெண்கள் வந்து கண்டிப்பாக மஞ்சள் அரைச்சி உடல் முழுவதும் தேய்ச்சி கருப்பை வாயில் வந்து மஞ்சள் அரைச்சி தேய்ச்சிட்டு குளிச்சிங்கன்னா கருப்பையில் எந்த ஒரு நோயும் பாதிக்காது, எந்த ஒரு கிருமியும் இருக்காது. அந்த முறையை யாருமே செய்யறது கிடையாது. அந்த செய்யாமல் இருந்தாலே இந்த மாதிரியான சிறுநீர் கழிக்கிற இடத்துல அரிப்பு வந்துடும். சரி, இப்போ அரிப்பு வந்ததுக்கு வேறு மருத்துவம் வேணும்னா மருதாணி இலையை நல்லா அரைச்சி எடுத்துக்குங்க. ஒரு 50 கிராம் மருதாணி இலையை அரைச்சி எடுத்து அதில் வந்து 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி கொதிக்க வச்சு அந்த தண்ணியிலிருந்து ஒரு 50 மில்லி கொதிக்க வச்ச தண்ணியிலேருந்து 50 மில்லி எடுக்கணும். இப்போ 1 லிட்டர் தண்ணியை ஊற்றுனீங்கன்னா அதை வந்து 1/2 லிட்டர் தண்ணியாக வத்துறா மாதிரி ஆக்கணும். இது இன்னொரு முறை. வந்து சாதாரண கழுவுறதுக்கு சொன்னேன். லேசாக கொதிக்க வச்சு அந்த தண்ணியை கழுவணும். இது மருத்துவ முறைக்கு இன்னொரு மருத்துவம். இதில் என்னென்னா மருதாணி இலையை கொதிக்க வச்சு 1 லிட்டர் தண்ணியை 1/2 லிட்டர் தண்ணியாக வற்ற வச்சு அதை வடிகட்டி எடுத்து அந்த தண்ணியில் 50 மில்லி அளவுக்கு
நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து அதில் 50 மில்லி தேன் சேர்த்து ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து நம்ம கருப்பை வாயில் போட்டு விட்டோம்னா ராத்திரியில் அரிப்பே இருக்காது. காலையில் அதை நீங்கள் சேக்கா போட்டு அல்லது நீங்கள் குளிக்கிற முறையை வச்சு சேக்கா தான் போடணும். சோப்பு வகைகளை வந்து போடுறது வந்து கொஞ்சம் இதுதான். அவங்க வந்து மஞ்சள் போட்டால் ரொம்ப நல்லது. இந்த அரிப்புகள் வந்து மாறும். இந்த அரிப்பு மாறினாலே குழந்தைகளுக்கு நல்லது. இடுப்பை சுற்றி வந்து அரிப்பு வந்திருக்கும். இது மட்டும் இல்லை, அவங்க போடுற உள்ள ஆடைகளால் இரு பக்க தொடையிலையும் அரிப்பு வந்துடும். அது எந்த நேரமும் வந்து சொரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து பள்ளிக்கூடம் போகும்போதும் அது ஒரு அசிங்கமாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. அடுத்தவங்களுக்கு அவங்க பக்கத்தில் உட்காரவே வருத்தப்படுவாங்க. ஏன்னா அது ஏதோ வேறு ஏதோ நோய் வந்துருச்சு போலன்னு. அதெல்லாம் ஒரு நோய் கிடையாது. நோய் கிருமிகள் வந்து நமக்கு பாதித்ததால் அரிப்பு வந்துடும். ஒன்றும் இல்லை, ஒரே இடத்துல உட்காந்து காற்றோட்டம் நம்ம இடுப்பு கீழே உள்ளே போகாமல் இருந்தாலே நம்ம வேர்வை மேலே இருக்கிற வேர்வை நம்ம உடம்புலேயே வந்து திருப்பி படும்பொழுது அரிப்பு ஏற்படுது. ஏன் அரிப்பு ஏற்படுதுன்னா அதுக்கு தான் காரணம் சொல்லியிருக்கிறேன். இந்த உணவில் வந்து அதிக அளவு உப்புத்தன்மை இருக்கிறதால அந்த உப்புக்கள் வெளியில் வரும் வேர்வையாக. மீண்டும் வந்து நம்ம உடம்பு உள்ளே ஏற்றுக்கிறலன்னு அது வந்து அரிப்பாக மாறிடும். அந்த வேர்க்கிற இடத்துல வந்து நம்ம இந்த மாதிரி மஞ்சள் இதுகளை போட்டோம்னா அந்த அவைகளை வந்து சுத்தம் செஞ்சிட்டாலே நமக்கு வந்து அரிப்பு இருக்காது. இந்த மருதாணி இலை 50 கிராமுக்கு 1 லிட்டர் தண்ணியை விட்டு கொதிக்க வச்சு 1/2 லிட்டர் தண்ணி 500 மில்லி அளவுக்கு தண்ணியாக வற்ற வச்சு அந்த தண்ணியிலேருந்து 50 மில்லி எடுக்கணும். 50 மில்லி அந்த தண்ணி எடுத்து அதோட 50 மில்லி தேன் கலந்து நல்லா குழைச்சி உடல் முழுவதும் இடுப்பு கீழே எங்கெங்கே அவங்களுக்கு அரிப்பு இருக்குதோ அந்த இடம்லாம் அதை போட்டிங்கன்னா ஒரு 3 நாளில் அந்த அரிப்பு இருந்த இடம் தெரியாமல் போயிடும். நீங்கள் எத்தனை மருந்தை நீங்கள் போட்டாலும் அந்த அரிப்புக்கு வந்து கட்டுப்படாது. இந்த தேன் கலந்த மருதாணி தண்ணியை நீங்கள் போட்டிங்கன்னா 3 நாளில் சரியாயிடும். ஆனால் முதல்ல போடும்போது லேசாக எரிச்சல் இருக்கும். ஒரு 5 நிமிடம் அது நல்லா காற்று வர இடத்துல உட்காந்துட்டு அதை போட்டாச்சுன்னா அந்த சுகமாக மாறிடும். விடிய அது அந்த மருந்துகள் வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். தேன் கலந்துருக்கிறதால அந்த கிருமிகள் வந்து தேனை நோக்கி வந்துடும். எந்த ஒரு கிருமியும் வந்து இனிப்பு தன்மைக்கு முதல்ல வெளியில் வரும். முதல்ல வந்ததுமே அதுக்கடுத்து அந்த மருதாணி தண்ணியை உள்ளே இருந்து செயல்புரிஞ்சு அந்த கிருமிகளை பூரா கொன்னுடும். மருதாணி வந்து ரொம்ப அற்புதமான மருந்து. அது கிருமி நாசினி. அது நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம நகை சுற்றி ஏன் வச்சோம்னா நகத்துக்குள்ளே எந்த ஒரு கிருமியும் போகாமல் இருக்கிறதான் நம்ம மருதாணியை விரலெல்லாம் வைக்கிறோம். மருதாணியை மட்டும் இல்லை, நகை சுற்றிக்கும் வைக்கிறோம். ஏன் வைக்கிறோன்னா உள்ளே இருக்கிற கிருமியை கொன்னுடும். அந்த அளவுக்கு இந்த மருதாணிக்கு வந்து சக்தி இருக்குது. அதனால் இந்த மருத்துவ முறையை எல்லாரும் பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.